என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து ஆ அல்லது ஏ என்று ஆரம்பிக்குது என்று வச்சுக்கோங்க. இந்த ஆ என்று ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தை ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்து வரும் இல்லைங்களா? இந்த எழுத்து ஆரம்பிப்பது என்பது இது ஒரு 60% இறைவனுடைய பேர் ஆற்றல் மிக்க சக்தி இந்த எழுத்தில் அடங்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த எழுத்தில் உள்ளவர்கள் போராடித்தான் வாழ்க்கையை ஜெயிச்சாகணும். அவ்வளவு எளிதில் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு கிடைச்சிடாது. ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். திருமண வாழ்க்கையானாலும் சரி, அல்லது ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஆனாலும் சரி, ஒரு தொழில் விஷயத்திற்கு ஒரு சுயநலமாக இவங்க வாழ்வாங்க. ஒரு தொழில்னு எடுத்துட்டிங்கனாவே இவங்க ஒரு சுயநலம்தான் அவங்க அங்கே தென்படும். ஆனாலும் என்னதான் இவங்க நல்ல ஒரு வேலையில் இவங்க செஞ்சாலும் இறுதியில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே சில 4 பேர்த்துக்கிட்ட ஒரு சில விஷயத்தை வாங்கிட்டு தான் வரணும். இப்படி இந்த ஏ என்ற எழுத்து முதல் எழுத்து ஆரம்பித்தால் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். ஆ அல்லது ஏ என்ற எழுத்திலிருந்து மீண்டும் இதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாங்க.